நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்தோசி பள்ளியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஆல் பாஸ் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெட்டு விழா. மைதீன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஆல் பாஸ் திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெட்டு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. வடசென்னை மக்களின் யதார்த்த வாழ்வியலை மையமாக வைத்து உருவாகியுள்ள இப்படத்தை ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் மோகனா ஆர் தயாரித்துள்ளார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி படத்தை இயக்கியுள்ளார் மைதீன். நிறங்கள் 3, தருணம் உள்ளிட்ட படங்களில் நடித்த துஷ்யந்த் கதாநாயகனாக நடித்துள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான ஜனனி லியோ படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நிலையில் இப்படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார். இதில் நடைபெற்ற இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் படக்குழுவுடன் திரைப்பிரபலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இந்நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மோகனா பேசும்போது, என்னால் கேமரா முன்னாடி நின்று நடிக்க முடிகிறது. ஆனால் எல்லோரும் முன்னாடி நின்று பேசுவது என்றால் ரொம்பவே பாத்தியமாக நடுக்கவுமாக இருக்கிறது. அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த விழாவிற்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அதை சொல்லத்தான் வந்தேன் என்றார். இயக்குனர் மைதீன் பேசும்போது, இன்று இந்த விழாவிற்கு வருகை தந்த ஐயா ஆர் உதயகுமார், இயக்குனர் விக்ரமன், அண்ணன் மன்சூர் அலிகான் ஆகிய அனைவருக்கும் நன்றி. ஒளிப்பதிவாளர் MS பிரபு சார் இப்படத்தை சில நாட்கள் மட்டும் வேலை செய்து தந்தார். எங்களுக்கு சிக்கல் இருந்தபோது மூத்த ஆளுமையாக இருந்தும் சில நாட்கள் மட்டும் வேலை செய்து தந்தார். அவருக்கு என் மிகப்பெரிய நன்றிகள். உதவி வைக்கணின் வழி அவர்களின் அடையாளம் சினிமாவில் கண்டு கொள்ளப்படுவதில்லை. அவர்களுக்கான வாய்ப்பு கிடைத்தால் மட்டுமே அவர்களுக்கு அடையாளம் கிடைக்கிறது. இந்த படத்தில் துஷ்யந்த் நடிக்க வைக்க அணுகிய போது அவர் அப்பா தான் ஜெயபிரகாஷ் என்று தெரிந்து கொண்டேன். ஜேம்ஸ் வசந்த் சாரிடம் கதை சொல்ல போனேன். அப்படி தான் தயங்கி தான் சென்றேன். கதை பிடித்தால் தான் செய்வேன் என்றார். அதே கதை பிடித்ததால் இந்த படத்துக்கு இசையமைத்தார். இம்மாதிரியான ஆளுமைகள் உதவிகளால் தான் இந்த படம் உருவானது என்றார். இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசும்போது, ஆல் பாஸ் படத்தின் ட்ரெய்லரும் பாடல்களும் பார்க்க மிகவும் நன்றாக இருக்கிறது. படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் சிறப்பு பணியாற்றுகிறார்கள். படத்தின் ஹீரோயின் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிறார். அவரை எனக்கு மிக பிடித்திருக்கிறது. ஹீரோ எனது நண்பர் ஜெயபிரகாஷ் அவர்களின் மகன். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார். இயக்குனர் விக்ரம் பேசும்போது, இந்த படத்தின் குழுவை பற்றி எனக்கு பெரிதாக தெரியாது. இந்த படத்தின் இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்தபோது இயக்குனர் சேரனுக்கு அழைப்பதை வைத்தார். அதேபோல் எனக்கும் அழைப்பதை கொடுத்தார். அப்போது தான் நான் யார் ஹீரோ என்று கேட்டேன். அதற்கு நடிகை ஜெயபிரகாஷ் அவர்களின் மகன் என்று கூறினார். நடிகை ஜெயபிரகாஷுக்கும் எனக்கும் சுமார் 30 வருட பந்தம் இருக்கிறது. அவரை நடிகராக தயாரிப்பாளராக மாற்றியதே நான் தான். அந்த அளவுக்கு நானும் அவரும் நெருக்கமானவர்கள். அதனால் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் மன்சூர் அலிகான் பேசும்போது, ஆல் பாஸ் அற்புதமான படம். ஜேம்ஸ் வசந்த் எனக்கு பிடித்த கலைஞர். நீட் மாணவர்களை 11, 12ஆம் வகுப்பிலேயே அந்த சப்ஜெக்ட் படிக்க வையுங்கள் தைரியமாக பேசினார். அவருக்கு என் நன்றிகள். ஒரு திரைப்படத்தில் பணிபுரியும் கலைஞர்களை விளம்பரங்களில் தெரிவது போல விளம்பரங்கள் செய்யுங்கள். அதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இப்படத்தில் தமிழகத்தில் நல்ல கதாநாயகி கிடைத்துள்ளார்கள். பாடல் மிக நன்றாக உள்ளது. மோகன்ராஜன் அற்புதமாக பாடல் எழுதி வருகிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள் என்றார். தயாரிப்பாளர் தனஞ்சயம் பேசும்போது, இயக்குனர் ஆர் உதயகுமார் அனைவரையும் பற்றி மிக அழகாக பேசியதோடு இந்த படத்தில் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர்களும் இணைந்து பணியாற்றும் விதத்தை எடுத்து காட்டியது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒட்டுமொத்த படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார். நடிகை ஜனனி பேசும்போது, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் இரவுடன் நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் மைதீன் முதலில் என்னை சந்தித்து கதையை சொன்னபோது என் கதை பிடித்தது. அதனால் தான் நடித்தேன். படமும் சிறப்பாக வந்திருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் என்றார். நடிகை துஷ்யந்த் பேசும்போது, முதலில் விக்ரம் சார், ஆர் உதயகுமார், மன்சூர் அலிகான் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் வேண்டிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனக்கு இந்த பாசிட்டிவான கதாபாத்திரத்தை வழங்கிய இயக்குனர் மைதீன் மற்றும் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் பல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி என்றார். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பேசும்போது, ஆல் பாஸ் படத்தில் அனைத்து கலைஞர்களும் மிக அற்புதமாக உழைத்தார்கள். வினோதினி இங்கேயும் எப்போதும் நடித்த நடிப்பு அவர்களின் மனதில் ஆழமாக இருந்தது. அதே போல் அனைவரும் இப்படத்தில் நடித்துள்ளார்கள். நான் எல்லா படத்தையும் மனதுக்கு நெருக்கமாக பார்ப்பேன். அப்படி சில படங்களை பார்க்கும்போது ஏன் இவ்வளவு வன்முறை என தோன்றும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி எந்த கேள்வியும் தோன்றாது. மன அமைதி கிடைக்கும். இப்படத்தின் கலை இயக்குனருக்கு தேசிய விருது கிடைக்கும். அந்த அளவு உழைத்திருக்கிறார். மோகன்ராஜன் என்னுடன் தான் முதல் படத்தில் பணிபுரிந்தார். அவர் வளர்ச்சி எனக்கு சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார். இப்படத்தில் ஜெயபிரகாஷ், செந்தில்குமாரி, இயக்குனர் சுப்பிரமணிய சிவா, வினோதினி, பிரசன்ன பாலச்சந்திரன், மோகனா, ஆர் சத்யா மற்றும் சஞ்சய் கோகுல், நிகில் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். பாண்டிய நாடு, எதிர்நீச்சல் உள்ளிட்ட படங்களின் மூலம் பிரபலமான சரத் ரோகிஷாவா இப்படத்தில் வில்லனாக நடித்துள்ளார். பாபநாசம் படத்தில் வில்லனாக நடித்த ரோஷன் பஷீர், பைசன் படத்தில் PT வாத்தியாராக நடித்த அருவி மதன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள்.
இயக்குனர் மூர்த்தி மற்றும் கலையரசன் கண்ணுசாமி ஆகியோர் நகைச்சுவை பாத்திரங்கள் நடித்துள்ளார்கள். கழகத் தலைவன், அண்ணாதுரை, தகராறு உள்ளிட்ட படங்களை ஒளிப்பதிவு செய்த தில்ராஜு இப்படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இந்த படம் வடசென்னையின் மற்றொரு முகத்தை அப்பகுதி மக்கள் இயல்பான வாழ்வியலையும் சொல்லும் படமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்வோம்.